ஹாய் வியூவர்ஸ், இந்த வீடியோவில் நம்மளோட இதயத்தை எப்படி பாதுகாக்கிறது அதை பற்றி நான் சொல்ல போகிறேன். கவனமாக கேளுங்க. நம்ம இந்த பிஸி வேர்ல்டில் நம்மளோட இதயம் எத்தனை முறை துடிக்குதுன்னு யாராவதுக்கு தெரியுமா? நம்மளோட இதயம் ஒரு நாளைக்கு 1,00,000 முறை துடிக்குது. 24 மணி நேரத்தில் 20,000 லிட்டர் ரத்தத்தை இதயம் பம்ப் செய்யுது. நமக்காக ஓயாது உழைக்கும் இதயத்தை அக்கறையோடு கவனிக்க வேண்டியது நம்மளோட கடமை தானே. இந்த விஷயங்களை பற்றி பத்மஸ்ரீ டாக்டர் ஜி பக்தவத்சலம் கேஜி ஹாஸ்பிட்டல் ஹெட் இந்த புக்கில் சொல்லியிருக்காரு. அதை பற்றி நான் உங்களுக்கு இந்த வீடியோ போடுறேன். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மொபைல் ஆப் அப்படிங்கிற பை மோட் இவங்க ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோவை பை மோட் அப்படிங்கிற ஒரு கிராசரிஸ் ஒரு ஸ்டோர் இது ஒரு ஸ்டோர். இதில் நம்ம என்ன வேணாலும் மளிகை பொருட்கள் ஏதாச்சும் ஆர்டர் பண்ணி நம்ம வாங்கிக்கலாம். கிராசரிஸ் எது வேணாலும் நம்ம ரைஸ் இதெல்லாமே நம்ம இந்த ஸ்டோரில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டாக்டர் பக்தவத்சலம் சார் என்ன சொல்லியிருக்காருன்னா, நம்மளோட இதயத்தை எப்படியெல்லாம் பாதுகாக்கிறது அப்படிங்கிறது. எல்லா மனுஷனுக்கும் 100 வயசு வரைக்கும் வாழணுங்கிற ஆசை இருக்கும். அப்போது நம்ம 100 வயசு வரைக்கும் வாழணும்னா நம்மளோட உடம்பு, நம்மளோட வெயிட்டு, நம்மளோட பிபி, சுகரு இது எல்லாத்தையும் எப்படி கண்ட்ரோல்குள்ளே வச்சுருக்கணுங்கிற விஷயத்தை நான் சொல்கிறேன். அதாவது நம்மளோட வெயிட் 100 kgக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் பிபி, கொழுப்பு இது எல்லாமே, கொழுப்பு சத்து இது எல்லாமே 100க்குள்ளே இருக்கணும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு மந்த்துக்கு ஜஸ்ட் 100 கிலோமீட்டராச்சு வாக்கிங் போயிருக்கணும்னு சொல்கிறாரு. அடுத்தது செகண்ட் பாயிண்ட் என்னென்னா, நம்மளோட வாழ்க்கையில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு. அந்த ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கிற வாழ்க்கையில் நம்மளோட வாழ்க்கையவே ஃபாஸ்ட்டாக முடிச்சிருங்கிறது என்னென்னா ஃபாஸ்ட் ஃபுட்டு தான். நம்ம ஃபாஸ்ட் ஃபுட்டு அதிகமாக எடுத்துக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. வாரத்தில் ஒரு நாள் அசைவம் சாப்பிட்லாம், ஆனால் தப்பில்லை. வாரத்துக்கு ஒரு நாள் மட்டும் சைவம் சாப்பிட்டா தப்புன்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட இதயம் ஹார்ட் துடிக்கிறது எப்போவுமே நார்மலாக இருக்கணும்னு சொல்கிறாரு. அப்போ நார்மலாக இருக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிற எதையெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. காஃபி, டீ, கோலா, புகையிலை இதெல்லாம் நம்ம அதிகமாக பயன்படுத்தினோம்னாலும், தைராய்டு சுரப்பி அதிகமாக சுரந்தாலும், இரத்த சோகை இருந்தாலுமே இதயம் நார்மலாக துடிக்காதாமா. அதோட இதய துடிப்போட வேகம் ஜாஸ்தி ஆயிரும்னு சொல்கிறாங்க. அதனால நம்ம இதெல்லாம் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அடுத்த பாயிண்ட் என்னென்னா, இதுக்கு முதல்ல நம்மளுக்கு மனக்கட்டுப்பாடு தான் அவசியம்னு சொல்கிறாரு. மனசுக்கும் இதயத்துக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. நல்ல எண்ணங்கள் இருந்தால் மூளையில் என்ட்ராசின் என்று நல்ல திரவம் சுரக்குமாமா. கெட்ட எண்ணம் அதிகமாக இருந்தால் அட்ரினலின் சுரக்கும். அதனால் அதிகமாக அட்ரினலின் சுரக்கும் போது இதயம் ரொம்ப படபடவன அதிகமாக அடிக்கும்னு சொல்கிறாங்க. அடிக்கடி அப்படி இருந்தால் இசிஜி எடுத்து பார்க்கறது, சிடி ஸ்கேனு இதெல்லாம் ஸ்கேன் போன்றவை எடுத்து பார்க்கறது அது அவசியமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதனால நம்ம நம்மளோட எண்ணங்களை தூய்மையாகவும் நல்ல எண்ணங்களாகவும் வச்சுக்கணும். நம்மளோட மூளையில் என்ட்ராசின் சுரக்கிற மாதிரி வச்சிட்டோம்னா நம்மளோட மனசும் நல்லாயிருக்கும், நம்மளோட இதயமும் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு இந்த ஆண்டு இந்த மாதம் தான் இந்த தேதியில் தான் வருதுன்னு எந்த நோயுமே சொல்ல முடியாது. எந்த நோயுமே திடீரென ஆளை முடிக்கிற வரைக்கும் போயிருக்கும். அதனால் நம்ம உடனே எல்லாத்தையுமே நம்ம பார்த்துக்கணும். நம்ம நினைக்கிறோம் நம்ம வீட்டில் தான் இவ்வளோ வேலை செய்கிறோமே, நம்மளுக்கு எப்படி அட்டாக் வரும்னு நினைக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. நம்மளோட நம்ம எந்த ஒரு விஷயத்தையுமே தள்ளி வைக்காமல் உடனே போய் நம்ம பார்க்கணும். உடனே என்ன உடம்பு சரியில்லையோ என்னவாக இருந்தாலும், நம்மளோட ஹார்ட் அதிகமாக துடித்தாலோ அதை நம்ம உடனே டாக்டர்கிட்ட போய் பார்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. நம்மளே ஒரு முடிவு எடுத்துகிட்டு அப்புறம் போய் பார்த்துக்கலான்னு அசால்ட்டாக இருக்கிறது ரொம்ப 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 தப்புன்னு சொல்கிறாரு. அடுத்தது, அதிகமாக கோபம் வரும்போது அதிகமான அளவு ரத்தத்தை இதயம் பம்ப் செய்ய வேண்டியிருக்கு. அதனால
கோவப்படுவதால் மனம் மட்டுமின்றி உடலும் கெட்டு போகிறது. அதனால நம்மளோட கோவத்தை வந்து ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருக்காங்க. அதனால் கோவத்தால் வந்து பணம், பதவி, மரியாதை எல்லாமே போகிறத விட உயிரும் சேர்ந்து போயிடும்னு சொல்லி நம்மளுக்கு எச்சரிக்கை கொடுக்குறாரு டாக்டர். அடுத்தது நம்ம வந்துட்டு நம்மளோட உடனே வந்துட்டு நம்மளுக்கு நெஞ்சு வலி, நான் வந்துட்டு டாக்டரை பார்த்து உடனே சிகிச்சை எடுப்பது நல்லது அப்படிங்கிறாங்க. ஆனால் அந்த விவசாயி எவ்வளோ தூரம் பயணம் செய்கிறாரு, 50 வயசுக்கு மேலே இருக்கும், இவருக்கு எப்படி நம்மளுக்கு வந்து மாரடைப்பு வரும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அதை வந்து உடனே நம்மளோட டாக்டரை பார்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மளோட வாழ்க்கையில் தினசரி நிகழ்வுகளை வந்து போராட்டமாக எடுத்துக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. வாழ்க்கையை எப்பவுமே இயல்பாக எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம எதுக்குமே வந்து பதட்டப்படாமல் வாழணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பி பாசிட்டிவாக இருக்கிறது எப்பவுமே வந்து ரொம்ப ரொம்ப உடலுக்கும் நல்லது, நம்மளோட இதயத்துக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து நம்மளோட இதயத்தை எப்படி தெரியுமா பாதுகாக்கிறது அப்படின்னா, தாவரங்களிலிருந்து எடுக்கப்படும் எண்ணெய் நல்லதாமா நம்மளோட உடம்புக்கு, விலங்குகளிலிருந்து எடுக்கப்படும் எண்ணெய் வந்து உடலுக்கு உகந்ததல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது எள்ளிலிருந்து எடுக்கப்படும் நல்லெண்ணெய், நிலக்கடலை, சூரியகாந்தி எண்ணெய், அந்த ஆலிவ் ஆயில் போன்ற வந்து இதெல்லாம் வந்து தாவரத்திலிருந்து எடுக்கிற எண்ணெய். இந்த எண்ணெய் வந்து கரையாத கொழுப்பு பெர்சன்டேஜ் வந்து இதில் அதிகமாக இருக்கும். ஸோ இதனால் இந்த எண்ணெய் எல்லாத்தையுமே நம்ம யூஸ் பண்ணிக்கிறது நம்மளோட இதயத்துக்கு ரொம்ப ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த பாயிண்ட் என்னென்னா, ஒருத்தர் வந்து இப்போ சிகரெட் குடிச்சிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு வந்து இதய பாதிப்புகள் நிறையா வர்றங்கிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ அதனால என்ன பண்ணணும், எனது குடும்பத்திற்காக சிகரெட்டை நிறுத்திவிட்டேன் என்று ஒரு துண்டு சீட்டில் எழுதி பாக்கெட்டில் வச்சுக்கணுமா. அப்போது அவங்க சிகரெட் குடிக்கணுங்கிற அந்த எண்ணம் வர்றப்போ அதை எடுத்து பார்த்துட்டா அந்த சிகரெட் குடிக்கிறங்கிற அந்த எண்ணம் வந்து வராமல் போயிடும் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்கிறாங்க. அடுத்து சில டிப்ஸ் சொல்கிறாங்க. மதிய உணவுக்கு பின் கட்டாயமாக 1/2 மணி நேரமாவது கை கால்களை நீட்டி ரிலாக்ஸாக தூங்கணும். இதை வந்து இத்தாலியில் வந்து இதையே சியாஸ்டா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களாமா. அப்போ வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு கிடைக்கும், அப்போ நம்மளோட இதயத்துக்கும் ரெஸ்ட்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் பொண்களுக்கு வந்து பாதிப்பு வந்து குறைவு தான். அதாவது வந்து ஹார்ட் அட்டாக் வர பாதிப்பு வந்து ரொம்ப ரொம்ப குறையும். ஏன்னா இதயத்துக்குள்ளே வந்து எதையுமே பூட்டி வச்சு தான் ஆபத்து. ஆனால் மனசு விட்டு அழுதுட்டா அந்த ஆபத்து வந்து குறைஞ்சிரும்னு சொல்கிறாங்க. அடுத்த நிமிஷமே புத்தம் புது பூவாய் வந்து பெண்கள் மலர்ந்து விடுறாங்க அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்கிறாரு. அடுத்தது அதாவது புகைப்பழக்கத்தால் வந்துட்டு 2000 வரையில் 6 கோடிக்கு அதிகமானவர்கள் இறந்திருக்கிறார்கள். இது வந்து 2ஆம் உலகப் போரில் இறந்தவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக. அதனால புகைப்பழக்கம் இது எல்லாத்தையும், இந்த கெட்ட பழக்கங்கள் எல்லாம் விட்டுறது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.